இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேச்சுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. காரணமானவர்கள் மீது 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உறுதி. பாஜக ஆட்சியில் கொரோனாவை தடுப்பதில் 1000 கோடி ரூபாய் ஊழல். விசாரணை ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைத்தது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டில் மேலும் 850 கோடி ரூபாய் முதலீடு. சிகாகோவில் ஸ்டாலின் முன்னிலையில் 3 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. லஞ்ச ஒழிப்புத்துறை விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த விழாவில் பங்கேற்ற பேச்சாளரின் மூட நம்பிக்கை பேச்சால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் நடந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவர் அழகாக இல்லாத மாணவிகளும் மாற்றுத்திறனாளிகளும் முற்பிறவியில் பாவம் செய்த காரணத்தால் அப்படி இருப்பதாக இழிவுபடுத்தியும் அவதூறாகவும் பேசியுள்ளார். இதனால் சில மாணவிகள் கண்ணீர் விட்டதாக கூறப்படுகிறது. அவரது பிற்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங்கர் என்ற ஆசிரியரையும் அனைவர் முன்னிலையிலும் மகாவிஷ்ணு அவமதித்துள்ளார். இந்த வீடியோக்கள் பரவியதுடன் இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என கண்டன குரல்கள் வெடித்தன. அவரது பேச்சை கண்டித்து அசோக் நகர் பள்ளி முன் இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது தியானம் என்ற பெயரில் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய மகாவிஷ்ணு மீது பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மாற்றுத்திறனாளிகளை தரைக்குறைவா பேசுறாரு, நீங்க வர்ணாசிரமத்தை புகுத்துவன்னு சொல்றாரு. குறிப்பா அந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. இங்க உள்ள மாணவிகள்கிட்ட கேட்டபோது என்ன சொல்றாங்க, நானும் ஒரு ஆண், நானா சட்டை கட்டிட்டு வந்து நிக்க நான் தயார் அப்படின்லாம் சொல்லி ஆபாச கருத்துக்களை இன்னைக்கு பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற அளவுக்கு அந்த மகாவிஷ்ணு செயல்பட்டதை வன்மையா கண்டிக்கிறோம். உடனடியாக அவர்கள் மீது பாலியல் குற்ற வழக்குகளை பதிவு செய்யணுங்கிற வலியுறுத்தி தான் இந்திய மாணவர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிகளில் நடைபெறும் ஆண்டு விழா நடத்த சில ஆயிரங்களே செலவிடப்படும் நிலையில் மூட நம்பிக்கையை வளர்க்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தாராளமாக செலவிடப்பட்டு பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், யாரோ சிலர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு நின்றுவிடாமல் உயர் பொறுப்பில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அசோக் நகர் மேல்நிலை பள்ளியில் நடந்த விழாவில் பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எந்த இடத்தில் மாணவர்களுக்கு தவறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதோ அதே இடத்தில் மாணவர்களுக்கு முற்போக்கு சிந்தனையை விதைக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். தவறுக்கு யார் காரணமாக இருந்தாலும் 3 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது. அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் விழுதும்போது அதுக்கு காரணகர்த்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். இதை தீவிர விசாரிக்கும் பொழுது தான் யார் காரணம், இது புதிதாக உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். பள்ளிக்கு யாரை அழைப்பது என்பதை சிந்தித்து அழைத்து வர வேண்டும் என்றும் திரு அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் மகாவிஷ்ணுவை அழைத்து நிகழ்ச்சி நடத்திய அசோக் நகர் பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சண்முகசுந்தரம் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே மகாவிஷ்ணு மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அளித்த புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து உதவி ஆணையர் இரு பள்ளிகளுக்கும் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்றும் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ளன என்றும் கூறியுள்ளார். நமது பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிட பள்ளிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் போது கொரோனா தடுப்பு திட்டங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரு எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சியின் போது பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜான் மைக்கேல் குன்ஹா தலைமையில் 2023ஆம் ஆண்டில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிபதி திரு குன்ஹா ஆணையம் 1722 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை
கடந்த மாதம் 31ஆம் தேதி முதலமைச்சர் திரு சித்தராமையாவிடம் சமர்ப்பித்தது. இதில் கொரோனா நிதியில் 1120 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதுடன் தவறு செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இது காங்கிரஸ் கட்சியின் பழிவாங்கும் அரசியல் என முன்னாள் சுகாதார அமைச்சர் திரு சுதாகர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீதிபதி குன்ஹா ஆணையத்தின் அறிக்கை குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்றை கர்நாடக அரசு நியமித்துள்ளது. இக்குழு 1 மாத காலத்திற்குள் அறிக்கையை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்யும் என சட்ட அமைச்சர் திரு HK பட்டீல் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த பாஜக ஆட்சியில் SI தேர்வில் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையும் விரைவில் அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மேலும் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார பலம் கொண்ட மாநிலமாக உயர்த்துவோம் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தொழில் முதலீடுகளை ஈர்க்க 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அவர் அமெரிக்கா சென்றுள்ளார். ஏற்கனவே கடந்த மாதம் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி ஓமியம் நிறுவனம் 400 கோடி ரூபாய் மதிப்பில் செங்கல்பட்டில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் ஈட்டன் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் பொறியியல் மைய விரிவாக்கத்திற்கான ஒப்பந்தம் கடந்த 4ஆம் தேதி சிகாகோவில் கையெழுத்தானது. இதேபோன்று டிரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரு ஸ்டாலின் முன்னிலையில் மேலும் 3 மின்னணு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தமும், காஞ்சிபுரத்தில் விஷய் பிரிசிஷன் நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்சாஸ் மற்றும் டிரான்ஸ்டியூசர்ஸ் உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகின. இதுபோன்று விஸ்டியன் நிறுவனம் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோவையில் மின்னணு உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இவற்றின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், இடைவிடாத முயற்சிகளால் நமது கனவை நனவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்த சன் டிவி 6,85 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக சன் டிவி 6,85,48,000 ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் உறுப்பினர் செயலரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு சுதனிடம் சன் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி காவேரி கலாநிதி மாறன் வழங்கினார். தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நோக்கில் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி எனும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலமாக சன் டிவி அளித்த இந்த நிதியின் மூலம் சென்னை, நாகை, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறை கட்டுமானம், வகுப்பறைகள் சீரமைத்தல், ஆய்வகங்கள் அமைத்தல், மேஜை, இருக்கைகள் வசதி, நாப்கின் இயந்திரங்களை நிறுவுதல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் உறுப்பினர் செயலர் திரு சுதன் தெரிவித்தார். இந்த 4 மாவட்டங்களில் உள்ள 149 அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகளால் 23,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என குறிப்பிட்ட திரு சுதன், நிதி பங்களிப்பு செய்த சன் குழுமத்துக்கு நன்றியை தெரிவித்தார். நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி ஃபவுண்டேஷனுக்காக சன் டிவி நெட்வொர்க்கிலிருந்து பெறப்பட்டிருக்க இந்த 6.85 கோடி மதிப்பிலான சப்போர்ட் கிட்டத்தட்ட 149 ஸ்கூல், 23,000 குழந்தைகள் படிக்கக்கூடிய 149 ஸ்கூலில் வந்து பயனளிக்கும். சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் எந்தெந்த பிளாக்லாம் வந்து இந்த மாவட்டங்களில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கோ, பின்தங்கி இருக்குதோ, அதில் எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, ஆனால் இமீடியட்டாக சப்போர்ட் தேவைப்படும். இதெல்லாம் மனசில் வச்சு அங்கே இன்ஃப்ரா ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்னு இந்த ஸ்கூலில் கலந்து ஆலோசித்து அதன்படியே இந்த வந்து முடிவெடுக்கப்பட்டு இந்த சப்போர்ட் வந்து இந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து வழங்கப்படும். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2006 முதல் 2011 வரை அமைச்சர்களாக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் அவர்கள் இருவரையும் விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தார். மீண்டும் கீழமை நீதிமன்றம் தினமும் விசாரணை நடத்தவும் அமைச்சர்கள் இருவரும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் அவர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து திரு தங்கம் தென்னரசு, திரு KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ரிஷிகேஷ் ராய், திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தன. திரு தங்கம் தென்னரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்கி, திரு KKSSR ராமச்சந்திரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் ஆகியோர் ஆஜராகினர். தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் விசாரணையை இருநபர் அமர்வுக்கு தான் ஒதுக்கியிருக்க வேண்டுமென்று வாதிட்ட அமைச்சர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் வழக்கை முடிப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் குறிப்பிட்டனர். இந்த வழக்கை MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பாதது விதிகளுக்கு முரணானது என்றும் அவர்கள் கூறினர். இதையடுத்து இந்த வழக்கை மீண்டும் கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் உயர்நீதிமன்ற பதிவாளரும் 4 வாரத்தில் பதிலளிக்கவும், லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரத்தில் விளக்கம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். வெளிநாட்டில் அதானி உருவாக்கிய போலி நிறுவனங்களின் பங்குகளை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பாக செபி தலைவர் திருமதி மாதவி புரிபுச் மீது நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரணை நடத்த உள்ளது. இது தொடர்பாக இம்மாத இறுதியில் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற குழுவின் முதல் கூட்டத்தில் திருமதி மாதவி மீதான புகார்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் கோரியதை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் ஆகியோர் காங்கிரஸில் இன்று இணைந்தனர். நேற்று முன்தினம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை அவர்கள் சந்தித்த நிலையில் ஹரியானா தேர்தலில் வினேஷ் போகத் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்த அவர்கள் இருவரும் காங்கிரஸில் முறைப்படி இணைந்தனர். முன்னதாக வினேஷ் போகத் தனது ரயில்வே பணியை ராஜினாமா செய்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையால் காடுகள் பசுமையாக மாறியுள்ளன. எலியாஸ் கடை பகுதியில் முகாமிட்ட யானை கூட்டம் உண்டு உறங்கிய போது ஒரு யானை காவலுக்கு நின்ற காட்சி வெளியாகியுள்ளது. ஓய்வெடுத்த பிறகு யானை கூட்டம் அங்கிருந்து இடம்பெயர்ந்தது. சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் கண்கவர் வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கு நாளை இளம் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதற்கு முன்னோட்டமாக நடந்த சாகச நிகழ்ச்சியில் தற்காப்பு கலைகள், நெருப்பு வளையத்துக்குள் புகுவது உள்ளிட்டவை இடம்பெற்றன. வாத்திய குழுவினரின் நடனம் உள்ளிட்டவற்றை ராணுவ அதிகாரிகள் மற்றும் பயிற்சி பெறும் அதிகாரிகளின் குடும்பத்தினர் கண்டுகளித்தனர். தேசிய மல்யுத்த போட்டியில் வென்று ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு பரமக்குடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹரியானாவில் 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவி கனிஷ்ரீ 56 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கமும், 52 கிலோ எடைப்பிரிவில் கனிஷ்கா, பிரபாகரன், முகிலரசன் ஆகியோர் 3 வெள்ளி மற்றும் 2 வெண்கலமும் வென்றனர். அவர்களையும் பயிற்சியாளர் கவி பிரகாஷையும் ஆசிரியர்களும் பெற்றோரும் பட்டாசு வெடித்து மேள தாளங்களுடன் வரவேற்றனர். கேரள வியாபாரிகள் வராததால் திண்டுக்கல் சந்தையில் டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 50 டன் வரை பூக்களை கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்வது வழக்கம். ஆனால் வயநாடு நிலச்சரிவு சோகம் காரணமாக பண்டிகை பெரிய அளவில் கொண்டாடப்படாது என்பதால் மலர் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த வாரம் 300 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ விலை இன்று 1000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் 2 நாட்களுக்கு முன் 200 ரூபாயாக இருந்த பிச்சிப்பூ இன்று 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஒரு நாள் தலைமை ஆசிரியராக ஒரு மாணவி கௌரவிக்கப்பட்டார். நெட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறந்து விளங்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 5 பேரில் தேர்வு மூலம் 12ஆம் வகுப்பு மாணவி அனு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை பிரார்த்தனை கூட்டத்தில் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அறிமுகப்படுத்தினார். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்ட மாணவி தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் என் மாணவர்களுக்கு பெற நடவடிக்கை எடுப்பேன். கிராமப்புற மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பேன். இடைநிற்றல் இல்லாத கிராமங்களை உருவாக்குவேன். அரசின் நான் முதலின் திட்டத்தில் 7.5% இடஒதுக்கீட்டில் என் மாணவர்கள் அதிகமானோர் பயன்பெற நடவடிக்கை எடுப்பேன்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1017 புள்ளிகள் சரிந்து 81,184 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 293 புள்ளிகள் குறைந்து 24,852 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,760 ரூபாயாகவும் கிராம் 6,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 92 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் அரசு பள்ளியில் மூடநம்பிக்கை பேச்சால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் கொரோனாவை தடுப்பதில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிகாகோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.